இந்த கும்பராசியில ஒரு ஆண் இருக்கு பெண் இருக்கு அப்படின்னா வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராசி. தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். உனக்கு மனம் ஒத்துக்கலையா, நீ யாரோட கூட வேணாலும் வாழலாம், அதற்கு நிர்பந்தம் கிடையாது, தடைகள் கிடையாது, மனைவி வழக்கு தொட முடியாது. இப்படி இவ்வளவு சாதகமான சூழ்நிலை சட்டங்களும் கொடுத்து விட்டது. நீ உன் மனம் போன போக்குப்படி வாழலாம் அப்படின்னு கொடுத்து, அதனால என்ன பண்ணுது, குற்றங்கள் கூட இங்கே தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த சமுதாயத்துல உருவாகி போச்சு. கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தாதான் ஒரு குடும்பமே ஒரு கட்டுப்பாடா இருக்கணும்பா. அப்படின்னா கட்டுப்பாடா இருந்தாதான் அது குடும்பம். கட்டுப்பாடுகளை மீறி தனித்தனியா போகுது அப்படின்னா அது குடும்பமா இருக்காது. அந்த காலகட்டத்திலாம் வாத்தியார் கையில பெரம்பு இருக்கும், இன்னைக்கு மாணவன் கையில கத்தியும் பாட்டிலும் தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு. அப்ப இந்த கும்பராசிக்கு கலத்திரம் தன்னை விட உயர்வாகத்தான் அமையும். திரைமறைவில் ஒரு வாழ்க்கை நடத்துவான். இது கும்பராசிக்கு நடக்கும். ஏன்னா என்னுடைய 12ஆம் இடம் சனி. வரக்கூடிய மனைவியோட தாம்பத்திய உறவுகள் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு, திருப்தியின்மை ஏற்பட்டு, அப்ப கௌரவ குறைச்சலான வேலையை செய்வான். தன்னுடைய இனம் மதம் சார்ந்து வேறு மத இத பெண்களை தொடர்பு படுத்திக் கொள்வான். ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்வான். அதிகாரத்தை செலுத்தும். வரக்கூடிய துணை என்ன பண்ணுன்னா அதிகாரத்தை செலுத்தும், அடக்குமுறையை பண்ணும், கௌரவத்தை எதிர்பார்க்கும். அந்த கௌரவ குறைச்சலுக்கு எல்லாமே என்ன பண்ணும் அந்த கும்பராசி செய்யுது. ஆணாகவோ பெண்ணாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் சமம் தான். நான் சொன்னது நீங்க பலனை அது ஆணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கலாம், பெண்ணா இருந்தா நீங்க பெண்ணுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த குடும்பத்துல இந்த உறவுகள்லாம் தொடர்புபடும். அப்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் தென்படும். அப்ப கீழ் ஜாதி பெண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தும். தன்னோடு வரக்கூடிய பணியாட்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தும். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோட மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த, திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக்ல தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா, இல்லை எல்லாமே சாதாரணமா கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையில இருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும். அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாத்தி அமைச்சிக்க முடியுமானா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள்
இதனால நிறைய இந்த உலகம் வந்து சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகள்ல இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, இந்த கேம் சேஞ்சர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே காலகட்டத்தில் இந்த கும்பராசியில ஒரு ஆண் இருக்கு பெண் இருக்கு அப்படின்னா வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ராசி. தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், ஏதாவது ஒரு புத்தகத்துல இடம் பெறணும், இல்ல ஏதாவது கிண்ண சாதனை பண்ணணும், இல்ல நான் செய்யக்கூடிய தொழில்ல மிகப்பெரிய அளவுல வரணும், இல்ல நான் ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு வளமையான வீடு கட்டணும், ஏதாவது ஒரு விஷயத்துல நான் தனித்துவமா தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னு பார்த்தோம்னா அது கும்பராசி. கும்பராசி போல சுறுசுறுப்பானவனும் கிடையாது, கும்பராசி போல கும்பகர்ணனும் கிடையாது. இவன் தூங்க ஆரம்பிச்சா 6 மாசம் தூங்குவான், 6 மாசத்துக்கு எழுந்திருப்பான். வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டானா இவனை மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. இந்த மாதிரி எந்த விஷயத்துல இருக்கிறானோ அது அலாவிதமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் கும்பராசிக்கு இப்ப கோச்சார ரீதி 6ஆம் இடத்துல குரு வர போறார். எந்தெந்த கும்பராசிக்காரன் வீட்டை விட்டு வெளியில போக போறானோ, எந்தெந்த எல்லை தாண்டிய விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் 2K கிட்ஸ் அப்படின்றதுனால நிறைய லிவிங் டுகெதர் இருக்குது, திருமணம் தாண்டிய உறவுகள் இருக்குது, அதே நேரத்தில் சட்டதிட்டங்கள் சாதகமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சட்டதிட்டங்கள் என்ன பண்ணுது, திருமணம் ஆயிட்டா கூட சரிதான், உனக்கு மனம் ஒத்துக்கலையா நீ யாரோடு கூட வேணாலும் வாழலாம், அதற்கு நிர்பந்தம் கிடையாது, தடைகள் கிடையாது, மனைவி வழக்கு தொட முடியாது. இப்படி இவ்வளவு சாதகமான சூழ்நிலை சட்டங்களும் கொடுத்து விட்டது. நீ உன் மனம் போன போக்குப்படி வாழலாம் அப்படின்னு கொடுத்தது. அதனால என்ன பண்ணுது, குற்றங்கள் கூட இங்கே தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த சமுதாயத்துல உருவாகி போச்சு. கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தாதான் ஒரு குடும்பமே ஒரு கட்டுப்பாடா இருக்கணும்பா அப்படின்னா கட்டுப்பாடா இருந்தாதான் அது குடும்பம். கட்டுப்பாடுகளை மீறி தனித்தனியா போகுது அப்படின்னா அது குடும்பமா இருக்காது. அந்த காலகட்டத்திலாம் வாத்தியார் கையில பெரம்பு இருக்கும், இன்னைக்கு மாணவன் கையில கத்தியும் பாட்டிலும் தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறி போச்சு. அப்ப இந்த கும்பராசிக்கு கலத்திரம் தன்னை விட உயர்வாகத்தான் அமையும். ஒரு கும்பராசியில ஒரு கலத்திரம் இருக்குது, ஆண் இருக்கிறார், அவர் 10th தான் படிச்சிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய மனைவி கண்டிப்பாக 12வதோ இல்ல BA BSCயோ ஏதோ ஒன்று டிகிரி ஆச்சு முடிச்சிருப்பா. அதை தன்னுடைய அறிவை காட்டிலும் வரக்கூடிய மனைவியினுடைய அறிவு அதிகமாக இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். அப்ப கும்பராசிக்கு 7ஆம் அதிபதியே சூரியன் தான். எதிர்பார்த்த கலத்திரத்தில் ஏமாற்றம் அடையும். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் சரிதான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. இருப்பதை வைத்துக் கொண்டுதான் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மெயின் ரீசன். அதனால புரிஞ்சுக்கோங்க, கலத்திரம் தன்னை காட்டிலும் அறிவாகவும் அழகாகவும் பொருளாதாரத்திலும் ஏதோ ஒரு இடத்தில் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். அதில் நாம் அடங்கி சென்றுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இவன் என்ன மாதிரி வாழ்க்கை அமைஞ்சாலும் சரி, இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிறைய பேக் பண்ண ஒரு குடும்பம், அரசியல் குடும்பம், இந்த மாதிரி ஒரு நல்ல நகை நட்டோடு கல்யாணம், காரு பங்களா எல்லாம் கொடுத்து கல்யாணம், இதெல்லாம் கொடுத்தாலும் கூட இவன் என்ன பண்ணுவான்னா திரைமறைவில் ஒரு வாழ்க்கை நடத்துவான். இது கும்பராசிக்கு நடக்கும். ஏன்னா இவனுடைய 12ஆம் இடம் சனி. வரக்கூடிய மனைவியோட தாம்பத்திய உறவுகள் நிறைய பிரச்சனைகளை ஏற்பட்டு திருப்தியின்மை ஏற்பட்டு அப்ப கௌரவ குறைச்சலான வேலையை செய்வான். தன்னுடைய இனம் மதம் சார்ந்து வேறு மத இத பெண்களை தொடர்பு படுத்திக் கொள்வான். ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்வான். தன்னுடைய குடும்பத்துல ஒரு பணிப்பெண் வரா, ஒரு வேலைக்கார பெண் வரா அப்படின்னா அந்த வேலைக்கார பெண்ணோடு முறையற்ற உறவுகளை தொடர்புபடுத்திக் கொள்வான். இதெல்லாம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்து போட்டு பாருங்க, கண்டிப்பா இது ஏதோ ஒரு இடத்துல இது டச் ஆகும். ஆமா, எங்க வீட்டுல வேலைக்கார பொம்பளை செட் ஆக மாட்டான்னு ஒரு குடும்பத்தை சொல்லுவாங்க. 3 மாசம் தான் வேலை செய்யுது, 6 மாசம் தான் வேலை செய்யுது, எந்த வேலைக்காரங்களும் செட் ஆக மாட்டான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய மூல காரணம் வேறுவாக இருக்கும். அப்ப அந்த மனைவி எவ்வளவு நாள் தான் பொறுப்பா, சில காலம் தான் பொறுப்பா. அப்ப எங்கே மடை மாற வேண்டும், எங்கே மனம் மாற வேண்டும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரொம்ப இழிவான தொடர்பு அப்படின்னா ஒரு சமுதாயம் சார்ந்த தொடர்புல ரொம்ப செய்யக்கூடாத செயல்கள், தன்னுக்கிட்ட வரக்கூடிய பணியாட்களையே தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய சூப்பர்வைசிங் கம்பெனி முதலாளி இருக்கார், அவர் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறார் அப்படின்னா
அங்க வேலை செய்யக்கூடிய வர பெண்மணியோடு தொடர்புபடுத்தி அவருடைய பேரை அவரே கெடுத்துக்குவார். இது நடக்கும். இதெல்லாம் நீங்க மீறி வெளியில் தான் வரணும். அப்ப அதிகாரத்தை செலுத்தும் வரக்கூடிய துணை என்ன பண்ணுன்னா அதிகாரத்தை செலுத்தும், அடக்குமுறையை பண்ணும், கௌரவத்தை எதிர்பார்க்கும். இந்த கௌரவ குறைச்சலுக்கு எல்லாமே என்ன பண்ணும் அந்த கும்பராசி இது ஆணாகவோ பெண்ணாக இருந்தா 2 பேருக்கும் சமம் தான். நான் சொன்னதை நீங்க பலனை அது ஆணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கலாம், பெண்ணா இருந்தா நீங்க பெண்ணுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த குடும்பத்துல இந்த உறவுகள்லாம் தொடர்புடும். அப்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் தென்படும். அப்ப கீழ்ஜாதி பெண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தும், தன்னோடு வரக்கூடிய பணியாட்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தும். இதுதான் நிறைய பேப்பர்ஸ் படிப்பீங்க, செய்தித்தாள்கள் படிப்பீங்க. ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு பெண் கார் ஓட்டுநரோடு தொடர்புபடுத்தி பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கலாம். அப்ப இதெல்லாம் எந்த மாதிரி அமைப்புகளை தோற்றுவிக்கிறது? அப்ப இதெல்லாம் எங்க இருந்து நடக்குது? அவருடைய ஜாதக அமைப்புகள்ல இருந்து நடக்குது. அப்ப இந்த நெறிமுறைகள் எல்லாம் ஒழுக்கமாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜாதக அமைப்புகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்குண்டான விஷயங்களை நம் கட்டுக்கோப்பாக வைக்கணும். அந்த காலகட்டத்திலாம் பெண்கள் அவ்வளவு விஷயமாக ஏதாவது ஒரு வாரம் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய கையிலே அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போய் ஒரு பூஜை கூடையை வச்சுட்டு அதுல நெய்யை வச்சுட்டு, எப்பயுமே ஒரு ரெடி செக்டரா இருக்கும், அதுல ஒரு தீபத்தை வச்சுட்டு அதுக்கு விளக்கு திரிய வச்சுட்டு, வா புடி வா இந்த கோயில் சுத்து, அந்த கோயில் சுத்து, இந்த நாகத்தை சுத்து, இதெல்லாம் இப்படின்னு புராண கதைகளாக வைத்திருந்தார். இன்னைக்கு அந்த புராண கதைகளை கேட்க கூட இவர்களுக்கு நேரம் இல்லை. என்ன கதை விடுறான், கதை சொல்றான். ஆமா, அப்ப பாம்பு வந்துதான், பால் குடிக்குதான், முட்டை குடிக்குதான், இதெல்லாம் கதைகளாக சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நெறிமுறையை வகுத்திருந்தார்கள், ஒரு ஒழுக்கத்தை வைத்திருந்தார்கள். இன்னைக்கு இந்த கதைகளில் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இதெல்லாம் நடந்துதா, அப்ப ராமர் வந்தாரா, நடந்தாரா, இந்த காட்டுல இருந்தாரா, அனுமார் வந்தாரா, இவ்வளவு பேர் கல்ல தூக்கி போட்டாரா, அப்ப அவ்வளவு உயரமானாரா, 3 இடத்த 3 பாதத்தை வச்ச, எவ்வளவோ கேள்விகள். அப்ப இந்த அறிவு மேதாவிகள்லாம் கேட்ட கேள்வியால இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த காலங்கள் சீரழிந்து போகின்றன. அப்ப சமுதாய சீர்கேடுகள் உருவாகிறது. சரி, இனியாவது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் சரி, கும்பராசியில உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் என் குடும்பத்துல போகுது சார், நீங்க சொன்னதெல்லாம் நடந்துதான் சார் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? கும்பராசி நேயர்கள் உள்ள ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துல பார்க்கக்கூடிய பெத்தவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு முதல்ல பண்ணுங்க. ஆமா, அந்த காலகட்டத்தில் கழனி காட்டில் வச்சிருப்பாங்க அவங்க குலதெய்வத்தை, ஒரு 3 கல் நட்டு வழி வச்சிருப்பாங்க, கிழசாமி, பெரியசாமி, பெரியாண்டவன். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பிடுவாங்க. அதெல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க, மறந்துட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப எல்லாமே ட்ரெண்டிங் ஆகி போச்சு. அப்ப அதுக்கு உங்களுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாமிகள் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. கும்பராசினியர்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க, அதுவும் பௌர்ணமி பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொடுவீங்க. மரத்தின் கீழ் உள்ள தெய்வங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். மரத்தின் கீழ் உள்ள விநாயகர் வெற்றியை தருவார். இதெல்லாம் நீங்க தொடர்புபடுத்தி பார்த்துக்கணும். உங்களுடைய கை குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்கும், கூட கூட்டிட்டு போங்க, மரத்தை 9 சுத்துங்க. அது அரச மரமா இருந்தாலும் சரி, வேப்ப மரமா இருந்தாலும் சரி, வன்னி மரமா இருந்தாலும் சரி, அந்த மரத்தை வழிபாடும் பழக்கத்தை வைத்துக்கணும். ஏன்னா மரம் தான் சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரம் ஒரு கோயில்ல கற்பக தலவிருட்சமா இருக்கிறது என்ன, மரம் இருக்கும். அது சாதாரண மரம் கிடையாது, கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்பக விருட்சம்னா உங்களுக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய விருட்சம். ஒரு கோயில்லையும் பிரதான பெற்ற கோயில்கள் நீங்க ஒன்னா பாருங்க, மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் கோயில், அந்த கோயிலுக்கு செம கூட்டம் வருது, ஏகப்பட்ட கூட்டம் வருது, நிக்க கூட அங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை கோயில்கள்லையும் பாருங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கும், சித்தருடைய தொடர்புகள் இருக்கும். மேல்மலையனூர் அங்காளம்மா கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் ஜீவ சமாதி அந்த கோயிலினுடைய முன்னாடியே இருக்கும். பழனியில பாத்தீங்கன்னா ஜீவசமாதி இருக்கும், திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ஜீவசமாதி இருக்கும். அனைத்து ஆலயங்களுமே மிகப்பெரிய ஒரு 6 லெவல் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சித்தருடைய ஜீவசமாதிகள். அப்ப கும்பராசினியர்கள் ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவசமாதியை தொடர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்களை குலதெய்வ கோயில்களுக்கு வழிபாடு முறையை கற்றுக் கொடுங்கள். இந்த 2 மரம் நடும் பழக்கத்தை, மரம்
அதிகமாக வெட்டக்கூடிய தொழில் பண்ணாதீங்க. கும்பராசி நேயர்கள் மரம் வெட்டுற தொழில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க குடும்பத்துல இனம் மதம் மாறிதான் திருமணம் நடக்கும். நீங்க ஒன்னா பார்த்துக்கோங்க, இப்படிதான் நடக்கும். அதை பண்ணக்கூடாது. கௌரவ குறைச்சல் வரும். மரத்தை நீங்க வெட்டி மர வியாபாரி இருக்கிறார் ஒரு கும்பராசிலன்னா கௌரவ குறைச்சல் வரும். அப்போ ஒரு மரம் அவர் வெட்டக்கூடிய தொழில் அதான், ஜீவன் அதான், அவர் கர்மம் அதான் ஒத்துழைக்குது அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டினார்னா அவர் 5 மரம் வைக்கணும். அதான் பரிகாரம். அதை செய்யணும். பார்த்துக்கோங்க, இந்த விஷயங்களை பின்பற்றுங்க. சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். குலதெய்வ வழிபாடு, மர வழிபாடு, ஜீவ சமாதியினுடைய வழிபாடு, இந்த 3 விஷயத்தை எடுத்துக்கோங்க. வாழ்வியல் பரிகாரமா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அரசாங்க முதியோர் உதவி தரும் தொகை, அரசாங்கத்தால் முதியோர் உதவித்தொகை கிடைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ரோட்டு வாரத்துல நிறைய பேர் பார்ப்பீங்க. ஒரு 1000 ரூபாய் கூட கிடைக்காத வழி இல்லாம பேர் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கும்பராசி நேயர்கள் அவங்களுக்கு உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து 3:1 ஏதாவது ஒரு பகுதியை அவங்களுக்கு நீங்க ஏதாவது செலவிடுறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் வராது. இது வாழ்வியல் ரீதியான பரிகாரம். இதை செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை தெளிவாகவும் நன்மையாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.